இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டி அமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்துவின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியில். இந்த வகுப்பு என்பது 8வது வகுப்புன்னு நினைக்கிறேன். வகுப்பு நம்பர் 8. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த செஷன் பாத்தீங்கன்னா, நம்ம தொழில் நிர்ணயம் அப்படின்றதுக்கு நம்ம இந்த மூலத்திரிகோண ராசிகள் வச்சு அதுல பலம் பெறக்கூடிய கிரகங்கள், மூலத்திரிகோண கிரகங்கள்னு எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப இன்றைய வகுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேலையா தொழிலா, வேலையில் இடமாற்றம், ப்ரொமோஷன் ஆர் டீப்ரொமோஷன். சிலர் வேலையை மாத்துவாங்க, சிலர் வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வந்துருவாங்க. இந்த அமைப்புகள்லாம் ஜாதகத்துல எப்படி சார் கனெக்ட் பண்றது? ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில உதாரண ஜாதகங்களுடன் நம்ம இன்னைக்கு இதை விளக்க உரை கொடுக்க இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு தொழில் அப்படின்றது, தொழில் பாவகம் அப்படின்றது ஒன்லி 10th ஹவுஸ், ஒன்லி 10ஆம் இடம். அதுதான் தொழில் நிர்ணயம் அப்படின்னு சொல்லும்போது, தொழிலுக்கான பாவகம் 10ஆம் இடமும், உங்களுடைய தொழிலை நிர்ணயம் செய்வது 10ஆம் அதிபதியும். தெளிவா புரிஞ்சுங்க. இன்னொன்னு, காரகத்தில் சனி, தொழில் காரகன் சனி, 10ஆம் அதிபதி தான் உங்களுடைய தொழிலை நிர்ணயம் செய்பவர். அடுத்ததாக மூல திரிகோணம் பெறக்கூடிய கிரகம் என்ன டைப் ஆஃப் தொழில் அப்படின்றத டிசைட் பண்ணி கொடுக்கும். இது தொழிலுக்கான அமைப்பு. அடுத்தது 6ஆம் இடம் என்பது அடிமை தொழில் அப்படின்னு பேரு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் அடிமை தொழில் தான். நான் அடிமை தொழில் நம்ம மூட்டை தூக்கி பனியன் இல்லாம வேர்த்து விறுவிறுத்து போய் நம்ம ஒருத்தங்கிட்ட காசு வாங்குறோம், அது மட்டும் அடிமை தொழில் கிடையாது. மாத வருமானம் என்றாலே ஒருத்தங்கள்ட்ட ஒரு 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 பெரிய செக்டார்ல ஒர்க் பண்ணாலுமே கூட, நிறைய சம்பளம் வாங்கினாலுமே கூட, ஒருத்தங்க அண்டர் கண்ட்ரோல்ல இருந்தாலே அடிமை தொழில் தான் சார். நம்ம தமிழ் மீனிங் அது. சரிங்களா? நீங்க ஒரு ஒரு கண்ட்ரோலிங் ஆஃப் பவர்ல இருக்கீங்க. பிஹெச்எல்ல பெரிய எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நெய்வேலி மாதிரி பெரிய நிறுவனத்துல அதிகாரியா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்திற்கு கட்டுப்பட்டு தான் நடக்க முடியும் அப்படின்னா அதுதான் 6ஆம் இடம். 6ஆம் பாவகம் என்பது உத்தியோகஸ்தானம், அடிமை தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, இந்த 6ஆம் இடமும் 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் வருமானம் வரும் வழி. 2ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். எந்த வழியாடா இவனுக்கு வருமானம்? ஒரு 6 கூட 2ல இருந்தானா எதிரி காசு உங்ககிட்ட இருக்கும். 2 கூட 6ல இருந்தானா அவங்களாம் வட்டி தொழில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்கு, சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கு. என்ன, இப்போ இந்த தொழில் நிர்ணயம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அந்த தொழிலா வேலையா நம்ம அதை எப்படி பரிந்துரைக்கணும் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்னு மேலோட்டமா சில கான்செப்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 10ஆம் அதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுவாக இருப்பது. எப்படி சார்? 10ஆம் அதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுவாக இருப்பது. இவங்க வேலைக்கு போவாங்க சார். இந்த கிரகத்தினுடைய வலிமையை அளவீடு செய்யணும். சிலர் ஜாதகத்துல 2மே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம சிந்தனை போடும், நம்ம ஜாதகத்துக்கு போடும், நான் 2மே செய்யறேன், இப்ப சொல்லு பலன் பார்ப்போம் அப்படின்னு சிலர் போயிடும். இப்ப பாருங்க, மகரமும் சனிக்கு பலமான வீடு தான், கும்பமும் பலமான வீடு தான். சரியா? ஒருத்தர் மேஷ லக்னத்துல பிறக்காருன்னு வச்சுக்கிறோம். 6ஆம் இடத்துல புதன் மூல திரிகோணம் தான். இப்போ கும்பத்துல சனி இருக்கு அப்படின்னா அது 10ஆம் இடத்துல கனெக்ட் ஆகலாம். ஆனா மூல திரிகோண ராசின்றது 11ஆம் இடம் ஆயிடுதான், அவன் 10ஆம் அதிபதி ஆகிறான். ஆனா புதன் அங்க மூல திரிகோணமாவே இருக்கு, அவன் வேலைக்கு போவான் சார். வெரி சிம்பிள். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சனியை விட புதன் தான் இங்க பலம். சரியா? இந்த மேஷ லக்கணக்காரங்களுக்கு சனியை விட புதன் பலமா இருக்கிறதுனால புதன் கம்யூனிகேஷன், சுக்கரன் கூட சேர்ந்தே இருக்கும். இப்ப சார் சொன்ன மாதிரி அவங்க கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, பிஎஸ்என்எல் துறையில இருந்து அம்மா ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி சார் ஒருத்தர் சொன்னாங்க, சுக்கரன் இங்க நினைச்சு நான் இங்க 10ஆம் இடத்துல நினைச்சு எனக்கு இந்த வேலை கிடைச்சது. சனி சுக்கரன் சேர்க்கை, சனி புதன் சேர்க்கை உங்களை உயர்த்தி விட்டுரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் கணக்கிட்டு போகணும். 10ஆம் இடத்தை விட 6ஆம் இடத்தின் வலுவை தொடர்பு படுத்தி பார்க்கணும். எந்த பாவகம் அல்லது காரகம், எந்த பாவகம் அல்லது அந்த கிரகத்தினுடைய வலிமை, காரகம் இல்ல, எந்த பாவகம், 6ஆம் பாவமா 10ஆம் பாவமா,
அதிபதி 10ஆம் அதிபதியா 6ஆம் அதிபதியா, இது ரெண்டுத்தினுடைய வலுவினுடைய பேஸ் எது வலுவா இருக்குன்றதை எடுத்துக்கணும். இதை பொறுத்து தான் அவங்க தொழில் செய்வாங்களா அல்லது வேலைக்கு போவாங்களா இப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். சார் அவன் கண்டினியூவா வேலை பார்த்துட்டு இருக்காரு, அந்த வேலையெல்லாம் நல்ல திருப்தியா போயிட்டு இருக்குன்னா தசை சப்போர்ட் பண்ணணும் சார். அதையும் புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த ஜாதகருக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசா சப்போர்ட் பண்ணணும். தசை வந்து நெகட்டிவா இருக்கு 6ஆம் பாவத்துக்கு அப்படின்னா வேலைக்கு போக மாட்டான், குழப்பமாயிடும், டென்ஷனா இருக்கும். என்ன, ஒருவேளை மேஷ லக்னக்காரங்களுக்கு சுக்கிர தசை நடக்கிறதா நம்ம வச்சுக்குவோம். என்ன, 6 கூடயும் புதன், புதன் அந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கு, புதன் பலமா இருக்கு, ஆதிபத்திய சுபகிரகம் இல்ல. இப்போ சுக்கிரன் எய்தர் டிகிரி வைஸ் பாத்தீங்கன்னா புதனை விட ஒரு ஒரு பாவம் முன்னாடி போய் கொண்டே வச்சுக்கோம். ஆயில்ய நட்சத்திரத்துல நின்று திசை நடத்துறதா நீங்க நினைச்சீங்க. புதன் 6ஆம் இடத்துல வலுவா இருக்கு, 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கான். ஆதிபத்திய சுபகிரகம் இல்லாத புதன் சாரத்தில் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் பலம் பெற்று மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா இருந்து 2ஆம் அதிபதி மாரகாதிபதி தசை நடத்தினான்னா நோயை கொடுத்துருவான், மனைவியால தொந்தரவையும் கொடுத்துருவான். பாருங்க, தசை சப்போர்ட் பண்ணல. இப்ப இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு வந்து நல்ல உத்தியோகத்துல நல்லபடியா ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலை பார்க்கணும்னா தசாநாதனும் அந்த ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு 6ஆம் அதிபதி நல்லா இருக்காரு சார், நான் உத்தியோகத்துல இல்ல, வேலைக்கு போக முடியல, வருமானம் சரியில்லை. இப்ப சொல்லுங்க சார் என்ன காரணம்? மனசு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா தசா வந்து சப்போர்ட் பண்ணாது, பண்ணலைன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். என்ன, நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா அது எதிரி எப்படி வேணாலும் அந்த தசை நெகட்டிவா இருக்கலாம், அதை நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது அடுத்த விஷயம். அதே மாதிரி ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய தசா காலங்கள் அது 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ அவ்வளவு திருப்தி கொடுக்காது உத்தியோகத்துல. நீங்க அப்பதான் வந்து விஆர்எஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னார் பாருங்க, சனி எங்க சார் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாலும் சனி ஆட்சியா தான் சார் இருந்துச்சுன்னு சொன்னா வக்கரம் ஆயிடுச்சு. காரகத்துல வக்கரம், தொழில் காரகனா இருக்கட்டும் இல்ல உத்தியோகமா இருக்கட்டும், உடன் பணிபுரிபவர்கள் இல்லைன்னா எதனா உடல்நிலை சரியில்லை, இல்லைன்னா திருப்தி இல்லை, ஏதோ ஒண்ணு தேவையில்லை போ விட்டுட்டு போலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துருவான். என்ன, இந்த மாதிரி பல்வேறு பரிமாணங்களாக புரிஞ்சுக்கணும். ஃபேக்டர்ஸ், காரணிகளாக அந்த விஷயத்தை புரிஞ்சு சுய ஆய்வையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நீங்க பலன் சொல்ல முடியும். அப்ப 6ஆம் இடத்தினுடைய அளவீடு, 6ஆம் அதிபதியினுடைய வலிமை, 10ஆம் இடத்தினுடைய அளவீடு அதனுடைய வலிமை, இது ரெண்டுத்தையும் எடுத்து பேலன்சிங் பண்ணி 2ஆம் இடத்துக்கு எது அதிகமான பலு கொடுக்குதுன்னு பார்த்து 6ஆம் இடத்து மூலயமா வருமானம் வருமா 10ஆம் இடத்து மூலயமா வருமானம் வருமானன்றத ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா மிக இல்லை. இவ்வளவுதான் சார், இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. என்ன, தசை சப்போர்ட் பண்ணணும், இதுதான் காம்பினேஷன், இதுதான் அடிப்படை. தொழிலை நிர்ணயம் பண்ணணுமா, வேலையை நிர்ணயம் பண்ணணுமா, இவங்க அடிமை தொழில் போவாங்களா இல்ல முதலாளியா இருப்பாங்களா? நீங்க சின்னோண்டு பொட்டி கடை வச்சினாலும் நீங்க தான் முதலாளி, லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் தொழிலாளி தான். சரியா? அது தொழிலா வேலையான்றதுக்கான அடையாளம் இதுதான். ஈவன் இதுக்கு வந்து 1, 5, 9 கனெக்ட் ஆகிருந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த 10ஆம் இடத்துக்கோ அல்லது 6ஆம் இடத்துக்கோ அப்படின்னா அதுவும் மேம்படுத்தி கொடுக்கும், ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் பவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஜாதகத்தை நான் வந்து டிஸ்பிளே பண்றேன். இது வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகம். என்ன, ரைட். சரி, இப்ப ஜாதகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்துருச்சா? வந்துருச்சுங்க சார். ஓகே. இப்போ நம்ம டேட்டா கொடுத்துட்றேன், எப்பயும் கொடுக்குற மாதிரி பிறந்த தேதி நேரம் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஜூன் 1, 1976, இரவு 8:15, 48 வயது 10 மாதம் நடப்பு, புனர்பூச நட்சத்திரம், 3ஆம் பாதம், மிதுன ராசி, பிறப்பில் தசா இருப்பு 5 வருடம் 3 மாதம் 21 நாள். இதுதான் ஜாதகருடைய டேட்டா. லக்னமா வந்திருக்கிறது தனுசு லக்னம், லக்னமா வந்திருக்கிறது தனுசு லக்னம், மிதுன ராசின்னு சொன்னோம். 5இல் குரு கேது, 6இல் சூரியன் புதன் சுக்கிரன், 8இல் செவ்வாய் சனி, 11இல் ராகு. சரிங்களா? அடுத்தது வந்து பாதசாரம் சொல்றேன். லக்னம் வந்து மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம், சூரியன் ரோகிணி 3, சந்திரன் புனர்பூசம் 3, புதன்
கார்த்திகை 2, சுக்கிரன் ரோகிணி 1, செவ்வாய் பூசம் 4, குரு பரணி 3, சனி பூசம் 1, ராகு சுவாதி 4, கேது பரணி 2. சரிங்களா? இதுதான் ஜாதகனுடைய கிரக பாதசாரம், கிரக அமைவுகள் இப்படிதான் இருக்கு. நடக்கிற தசான்றது சுக்கிர மகா தசை தான். தனுர் லக்னத்துக்கு சுக்கிர மகா தசை நடக்குது. இப்ப நம்ம நம்ம கான்செப்டுக்கு போயிடலாம். ஜாதகர் அரசாங்கத்துறையில ஏறக்குறைய 25 ஆண்டு காலமா பணிபுரிகிறார். 25 வருஷமா வேலை பார்க்குறாரு. அப்ப இவர் எப்ப பாருங்க, இவர் டேட் ஆஃப் பர்த் இப்ப வயசு 48 வயசு, அப்படியே 25 வயசு கழிச்சிருங்க. 23 வயசுல ஒருத்தர் அரசாங்கத்துறைக்குள்ளார போயிருக்காரு அப்படின்னா என்னவா இருக்கார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. கம்யூனிகேஷன் துறை சார். சார் இது அண்டர்லைன் பண்ணிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தகவல் தொடர்பு துறை. இப்ப இங்க யார் எடுக்கணும்? சுக்கிரன் புதன் மெயினான ஆள் அவன் தான், 2 பேர் தான். இங்கதான் 6-10 கனெக்ட் பண்ணணும், தசாவை கனெக்ட் பண்ணணும். 23 வயசுல ஜாதகருக்கு என்ன தசை நடந்திருக்கும் சார்? ராகுங்களா சார்? ராகு தசை. எங்கேயோ போட்டீங்களா? ராகு இல்லையா இருக்கு தசை? புதன் தசை தான், புதன் தசை. சனி தசையினுடைய கடைசி பகுதி இவர் வேலைக்குள்ளார போனாரு. சரிங்களா? அடுத்தது புதன் தசை நடந்திருக்கு, கேது தசை நடந்திருக்கு. 17-17-24. சரிங்களா? கிட்டத்தட்ட 24-25 வருஷமா பாத்தீங்கன்னா இவர் சனி தேசனுடைய கடைசி பகுதியில தான் அரசாங்க பணிக்குள்ளார போறார். எப்படி போறார்? இந்த சனி எப்படி இந்த 6ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணார்? என்ன சனி தசாநாதனா இருந்து 6ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்றார். அரசாங்கத்துறை, அரசாங்க உத்தியோகம் என்று எப்படி கணக்குல எடுக்க முடியுது பாருங்க சார். சிம்பிளா இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். நம்ம பெருசாலாம் புரிஞ்சுக்க தேவையில்ல, ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு யாரு? புதன். 6ஆம் அதிபதி சுக்கிரன். தனுர் லக்னத்துக்கு ஆனா 2 பேரும் கெட்டவன். என்ன 6ஆம் இடத்துல வலுவா உட்காந்துருக்கிற கிரகம் யாரு? சுக்கிரன் ஆட்சி. 5-9 கனெக்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். பாக்கியாதிபதி சூரியன் சுக்கிரனுடன் இணைந்த அமைப்பு. 10ஆம் அதிபதி அவன் போய் சேர்ந்துட்டான். இப்ப 6ஆம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா? இதுக்கு எப்படி சனி சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா, அந்த ரிஷபத்துக்கு சனி யாரு? ரிஷபத்தை லக்னத்துக்கு 2 கூடவனா 2ஆம் அதிபதி சம்பந்தப்படணும் அந்த திசையில. 2ஆம் அதிபதியா இருந்து 6ஆம் பாவத்துக்கு அவன் வருமானம் எந்த வழியா கொடுப்பான்? 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்னது? திரிகோணம் இல்லையா? ஏற்கனவே சொன்னதுதான் அர்த்த திரிகோணத்துல. என்ன இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அந்த சனி தசாநாதனாகிய சனி அவருக்கு வேலை கிடைக்கிற காலத்துல ஸ்தான பலத்துல இருக்காரான்னு பாருங்க, சுயசாரத்துல இருக்கார். லக்கணத்துக்கு 8ல இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கார். சார் 5-9 கனெக்ட் ஆகுதா இல்லையா ஜாதகத்துல? சார் இது தெளிவா இருக்கா? யாராவது ஒருத்தங்க ரிப்ளை பண்ணுங்க. 9ஆம் அதிபதி எப்படி கனெக்ட் இருக்கு? 9 எப்படி சார் கனெக்ட்? தனுர் லக்னம் புதன் 6ஆம் இடத்துல இருக்கான். இல்ல இதுல பாருங்க, புதன் 10ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி சுக்கிரன். சூரியன் தான் இந்த ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதி. சூரியன் சுக்கிரன் சேர்க்கையா? சூரியன் சுக்கிரன் பிரியாத கிரகம். சுக்கிரன் இந்த இடத்துல ஆட்சியானது நல்ல விஷயம். வேலைக்கு மட்டும், வேலைக்கு மட்டும். லைஃப் ஸ்டைல் சொல்றேன் பின்னாடி ஒரு 2 பாயிண்ட்ல நான் சொல்லி சரிங்களா? அதிகமா சொல்ல வேண்டாம், ஏன்னா நம்ம டாபிக்ல இருந்து வெளியில போயிடுவோம். தனுர் லக்னத்துக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று 10ஆம் அதிபதி இணைந்தது. இன்னொன்னு அன்னைக்கு மாதிரியே ஆகுது. இப்ப போச்சா? இருங்க வரேன் சார். நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்ப சார் சார் இப்ப கிளியரா இருக்கா? ஓகே ஓகே ஓகே. ஓகே சார். இப்போ இந்த ஜாதகருக்கு இதுதான் சார் விதி. 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற நிலை.
6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி பெற்ற நிலை. இன்னொரு அமைப்புல 9ஆம் ஆனது. சார் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இதுல. என்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதுல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்ம கர்மாதிபதி யோகம், சூரியன் புதன் சேர்க்கை, 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன். தசை சப்போர்ட் பண்ணுச்சா? எப்படி பண்ணுச்சு? 5ஆம் அதிபதியோட சனி கனெக்ட் ஆனது. சனி தசை. சனி 8ல மறைஞ்சிருக்கு. 2 கூட 8ல இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தது. சரிங்களா? சனி தசை சப்போர்ட் பண்ணிருக்கு. சார் சனி தசை முடிஞ்சவன தசை வருமா? சார் சனி தசை முடிஞ்சவனே புதன் தசை வருமா? 17 வருஷம். 17 வருஷம் புதன் தசை. அடுத்தது 10ஆம் இடத்திற்கு திரிகோணத்திலும் 6ஆம் அதிபதியுடனே, 6ஆம் அதிபதிக்கு சட்டாஷ்டகமா இருந்தா தொல்லை. இவர் தொழிலும் பண்றாரு, ஜாப்லயும் இருக்காரு. சரிங்களா? அது சூரியன் புதன் தர்ம கர்மாதிபதியா சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அரசாங்க பணியில இருந்துட்டு இருக்காரு. 6ஆம் அதிபதியோட சூரியன் சேர்ந்தது. சார் சூரியன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துருச்சுன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்ன்றது அர்த்தமே கிடையாது. அங்க சப்போர்ட்டிங் பாயிண்ட் திரிகோணங்கள் சப்போர்ட் பண்ணணும். அந்த சூரியனுக்கும் சேர்ந்து அந்த சூரியன் அல்லது திரிகோணங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அர்த்த திரிகோணங்களுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல மிளிரணும். அந்த ஜாதகர் மிளிரணும்னா அந்த ஜாதகருடைய தர்ம திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 கனெக்ட் ஆகும். அப்படின்னா அது நல்லா இருக்கும். அவங்க அதுல போஸ்டிங்ல நல்லா பிரைட்டா இருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ பேருக்கு போயிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரெல்லாம் நல்ல ஒரு தலைப்புல இருக்கிறவர் தான், நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவர், நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு, இப்போ போஸ்ட் மாஸ்டர் ரேஞ்சில் இருக்காரு, சப்போஸ் மாஸ்டர் ரேஞ்சில் இருக்காரு, நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்காரு, நல்ல இன்கம் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன அப்போ புதன் தசையும் சப்போர்ட் பண்ணுதா? இப்ப பாருங்களேன், கேது தசை சப்போர்ட் பண்ணுமா? கேது தசை 6ஆம் இடத்துக்கு மறையுது 12ல. என்ன கேது தசை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த நேரம் தான் 18ல இருந்து இந்த 21 அந்த கோவிட் டைம் நடந்தது இல்ல, அந்த நேரத்துல கொஞ்சம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல அது போஸ்டல் துறைன்றதுனால பிரேக் ஆச்சு. நிறைய பயமும் இருந்தது, ஆட்கள்லாம் நிறைய குறைச்சாங்க அந்த நேரத்துல. ஆனா அப்படி ஒரு ஜெனரல் ஸ்ட்ரகிள் அது வேர்ல்டு வைட் நடந்தது. என்ன நாம பர்டிகுலரா இவருக்கு நம்ம அதையே எடுத்து சொல்றோம்னா ஒரு ஸ்ட்ரகிள் வந்ததா இல்லையா, அதான் அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொன்னு கேது நின்ற நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கணும். கேது நின்னது பரணி சாரம் சார். வேலைலாம் போகாது, பயப்படாதீங்கன்னு நான் சொன்னேன். அப்ப கேது நின்னது சுக்கிரன் சாரம். சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன். என்ன கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேதுவிற்கு கேந்திரத்தில். செவ்வாய் நீசம். நீசமா இருந்தாலும் கேதுவுக்கு கேந்திரத்துல இருக்கிறதுனால தப்பு கிடையாது. கேதுவுக்கு சட்டாஷ்டகமா இருந்தாதான் தொல்லை. என்ன இது முக்கியமான பாயிண்ட். அப்ப கேது தசை அப்படியே ஆவரேஜா போயிடுச்சு, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ப்ரொமோஷன் டிப்ரமோஷன் அந்த கணக்குக்கெல்லாம் போல. புதன் தசையிலே ஒரு மேக்சிமம் பொசிஷனுக்கு வந்துட்டாரு. அடுத்தது சுக்கிர தசை இவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும்? சுக்கிரன் அங்க ஆட்சி ஆயிட்டார், 9, 10ஆம் அதிபதியோட சேர்ந்துட்டார். அப்ப சுக்கிரனும் ஸ்மார்ட்டா போயிட்டு இருக்கும். ஏன் இவர் தகவல் தொடர்பு சார், சுக்கிரன் புதன் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு, டெலிகம்யூனிகேஷனு, இந்த அமைப்புகளுக்கு உள்ளாரெல்லாம் இருப்பாங்க. என்ன மொபைல் சார்ந்ததோட இப்பெல்லாம் அதான் என்ன அந்த மாதிரி எதுல வேணாலும் இருக்கலாம். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்க வேணாலும் இருப்பாங்க இவங்க. இவர் ஏன் சார் குறிப்பா அரசாங்கத்துறை? இவர் ஏன் குறிப்பா அரசாங்கத்துறை? பாருங்க, முக்கியமான பாயிண்ட் ஜாதகத்துல 10ஆம் இடத்திற்கு திரிகோணத்தில், 10ஆம் இடத்திற்கு திரிகோணத்தில் அந்த 10ஆம் இடத்துக்கு 9, 10க்கு அதிபதி சேர்ந்துட்டானா சுக்கிரன் புதன். இந்த எப்பவுமே சரி சார், இந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் இதுல தொழில் அப்படின்றது இவர் தொழிலும் பண்றாரு. இவருக்கு 10ஆம் அதிபதி தானே மூல திரிகோண அதிபதியா போறான். புதன் ஸ்தான பலத்துல இருக்கா. எதனா ஒரு கிரகம் மூல திரிகோணத்துல இருக்கணும், மூல திரிகோணாதிபதியா சார் வரணும். அந்த இடத்துலயே சார் மூல திரிகோணம்னு எடுக்கணும். எங்க இருந்தாலும் மூல திரிகோணம், எங்க இருந்தாலும் மூல திரிகோணத்துக்கு உடையவர்னு எடுக்கலாமா? மூல திரிகோணாதிபதி
10ஆம் இடத்திற்கு மறையாம இருந்து ஆ, ஆட்சி பெற்ற சுக்கிரன் கூட 10ஆம் இடத்துக்கு 9 10 சேர்ந்துருக்கு பாருங்க. சரி. ஆமா 10ஆம் ஆமா. கொடுக்குற மாதிரி. அப்ப தொழிலும் செய்யறாரு. சரிங்களா? தொழில் எப்படிப்பட்ட தொழில்னா வாங்கி விற்கிறது தான், கம்யூனிகேஷன் தான் அதுவும் ஒரு வகையில. சரிங்களா? அது லேண்ட் ப்ரொமோஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, நல்ல லாபமும் எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பாசிட்டிவாகவே இருக்கு இன்கம் பொறுத்த வரைக்கும். என்ன 10ஆம் அதிபதி புதன் மூல திரிகோணாதிபதி, அந்த 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற சுக்கிரன் கூட இருக்கிறது. இந்த புதன் கெட்டாதான் தொல்லை. சரிங்களா? இன்னொன்னு, இந்த ஜாதகத்துக்கு குறிப்பா தசை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க அடுத்தடுத்தது. இப்ப சுக்கிர தசை நடக்குது. இப்ப அடுத்தது 6ல இருக்கான் சுக்கிரன், ஆட்சியா இருக்கான். அப்ப ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இவருக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம. இது ஒரு அமைப்பு. ஆனா இவரோட லைஃப் வந்து ஸ்பாயில்டு. ஃபேமிலி லைஃப், மனைவி கொரோனாவில் இறந்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கு நிறைய காரணிகள்லாம் இருக்கு. தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் வேலையை காட்டினான். ஏன்னா கேது சுக்கிரன் சாரத்துல இருந்தது. 7ஆம் இடத்துல 8 கூட அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது சந்திரனுக்கு, இருந்தாலும் கூட புனர்பூசம் குரு கேது சம்மந்தப்பட்டிருக்கு. அப்ப கேது அவன் புத்தியை காட்டினான் அந்த நேரத்துல. சரிங்களா? எதனா ஒண்ணுதான். அரசாங்கத்துறையில இருக்கிறதுனால இவர் ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல ஒரு சாதகமான சூழல்ல இருக்கார். நல்ல நேர்மையான அதிகாரின்ற அமைப்புக்குள்ளார இருக்கும்போது வேலையை ஒன்றும் செய்ய முடியலன்னா வேலையை காலி பண்ணிடணும். வேலையை காலி பண்ணிருந்தா ஃபேமிலி தப்பிச்சிருக்கும். என்ன இந்த மாதிரி பல அமைப்புகளுக்குள்ளார இவர் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணி நின்று இருந்திருக்காரு. ஆனா ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை, நிதானமா போயிட்டு இருக்கு. சரிங்களா? தொழிலும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா லேண்ட் ப்ரொமோஷன், இந்த மாதிரி எம்டி லேண்ட் வாங்கி விற்கிறது, போக்குவரத்து. அப்படி என்ன காரணம்னா 10ஆம் இடத்தை சனி பார்த்திருக்கு பாருங்க, 2ஆம் அதிபதி. திருப்பி 2ஆம் இடத்தையே சனி பாக்குறாரா? சோ இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் தான். என்ன சனியோட தொடர்பு அடையணும். இந்த ஜாதகத்துல சனி வக்கரமும் இல்லை, செவ்வாய் அங்க பலமாவும் இல்லை. ஆனா ஒண்ணு 5ஆம் அதிபதியோட சனி சேர்ந்தது. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு திரிகோணத்துல 9 10 சேர்ந்தது. தர்ம கர்மாதிபதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்தது. திருப்பி அந்த இடத்துல 9 10 சேர்க்க இந்த பாவத்துக்கு ஸ்ட்ராங் பண்ணும். சார் ஒவ்வொரு பாவத்தோட திரிகோணமும் அந்த பாவத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரியே நீங்க கணக்கு பண்ணீங்க நாடி மெத்தட்ல. கரெக்டா இருக்கும். மேட்ச் பண்ணி பாருங்க தசாபுத்தியில. அப்போ நடந்த திசைகள் எல்லாமே ஒரு 1/1 சப்போர்ட் பண்ணிருக்கு. இதுலயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, டவுட்டும் கிடையாது. சரியா? சோ இது ஒரு அமைப்பு. சார் இந்த ஜாதகம் புரிஞ்சுதா? இடத்துக்கு 9 10 அதிபதி தொடர்பு இருக்குல்லங்க சார் அது திரிகோணத்துல. அதுதான் சொன்னேன். 10ஆம் இடத்துக்கு 9 10 சேர்க்கை நல்லதுன்னு சொன்னேன். 2ஆம் இடத்துக்கு சார் 2ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி சேர்ந்துக்கிறாங்க சார் ஆமா, சுக்கிரனும். சூரியன் புதன். சார் அந்த ஜாதகத்துல திரிகோணங்கள் சிறப்பா இருக்கு, அர்த்த திரிகோணங்கள் சிறப்பா இருக்கு. என்ன அதுதான் இங்க இருக்கிறதுலே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரிங்களா? அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் 9 10 கனெக்ட் ஆச்சுன்னா அந்த பாவம் மிளிரும், அந்த பாவம் ஒளிரும். வருமானத்துல குறைய கிடையாது இருக்கு. சரிங்களா? ஆனா ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரியா? அது கொஞ்சம் நெகட்டிவா தான் போயிடுச்சு. அது வேண்டாம். ஓகே சார், இது ஒரு அமைப்பு. அப்ப இவர் ஒரு நல்ல ஃபீல்ட்ல அரசாங்க துறையில இருக்கிறார், தொழிலும் பண்றாரு சார், வேலையும் பார்க்கிறார், தொழிலும் பண்றாரு. ஆனா பிரதானன்றது வேலை தான் இவருக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி அங்க போய் சேர்ந்தாலும் சுக்கிரனோட வீடு, சுக்கிரன் தான் ஆட்சி. சரியா? சுக்கிரன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. புதனுக்கு வலு கொடுக்கறது சுக்கிரனா தான் இருக்கார். முதல்ல வேலை தான். ஏன்னா அப்புறம் தான் இவருக்கு தொழில். தொழில் ஒரு பிற்காலத்துக்கு ஒரு சேவிங்ஸ்க்காக ஒரு பின் தொடர்புல வச்சிருக்காரு தவிர, இப்ப ஒரு ஃபாலோ அப்ல தான் வச்சிருக்காரு தவிர முழு நேரமா ஈடுபடுறது இல்ல. கிடைக்கும் போது பண்றாரு, அவ்வளவுதான். சோ இது இது ஒரு அமைப்பு தான். என்ன இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை மட்டும் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதகம். வேலைக்கு போறோம், வரோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், அரசாங்க அதிகாரி தான். என்ன அதையும் காட்டுறேன்.
சார் ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க சார், ஆயிடுச்சு. ஓகே. இப்ப பாருங்க, இது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர குழப்பம் இருக்கும். என்ன 6ல கேது இருக்கு, அரசாங்க உத்தியோகம்னு சொல்றீங்க. அதே தனுசு லக்னம் தான். இந்த கிராமங்கள்ல செக்ரட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்புல இருக்கார். நல்ல நேர்மையான அதிகாரி. சரிங்களா? இவர் டேட்டா சொல்றேன், எழுதிங்க. 16 ஜூலை 75, 16 ஜூலை 75, 5:30 ரயில்வே டைம். இது 17:30 மென்ஷன் பண்ணியிருக்கு. 49 வயது 9 மாதம். பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கடலூர் மாவட்டம் தான். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், துலாம் ராசி. பிறப்பில் தசா வந்து 15 வருஷம் 5 மாசம் 12 நாள் இருந்திருக்கு. சரிங்களா? இதுதான் ஜாதகனுடைய டேட்டா. லக்னம் வந்து தனுசு லக்னம். சரிங்களா? தனுசு லக்னக்கார் தான். இவருமே சின்ன வயசுலயே வேலையில சேர்ந்தவர் தான் சார், அரசாங்க உத்தியோகத்துல. ஏறக்குறைய ஒரு 30 வயசுல ஜாயின் பண்ணவர் தான். என்ன, ஜாதகருடைய நடப்பு வயது 49 வயசு ஆகுது. சரியா? இப்போ இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானன்றது எப்படி சப்போர்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. சரியா? எப்படி சப்போர்ட் பண்ணிருக்கு? 6ஆம் இடத்துல கேது சார். பொதுவாகவே 6ஆம் இடத்துல சர்ப்பக்கோள்கள் இருக்கிறதுன்றது நல்லதுதான். சரிங்களா? 6ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருப்பது, 6ஆம் இடத்து அதிபதி வலுவா இருப்பதுன்றது நல்லதுதான். சரிங்களா? அதுல இந்த மாற்று கருத்து யாருக்கும் இல்லைல்ல. 10ஆம் இடத்தோட அது கனெக்ட் ஆகணும்ன்றது, 6ஆம் அதிபதியோ அல்லது 10ஆம் அதிபதியோ கனெக்ட் ஆகணும். அல்லது 10ஆம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தோ சூரியன் கனெக்ட் ஆகணும்னு இப்போ நான் சொல்லியிருந்தேன். இதுல முக்கியமான காம்பினேஷன் பாருங்க. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அதே இடத்துல திருப்பி இங்க 9, 10க்கு சேர்க்க தர்ம கர்மாதிபதி 7ஆம் இடத்துல. என்ன, இவரு கூட வேலை செஞ்ச கிளர்க்கையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுலதான் ஆச்சரியம் இருக்கா? இது ஒரு பாயிண்ட் தான், சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். என்ன, இன்னொன்னு தசைலாம் பாத்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இவருக்கு குருமகா தசை முடிஞ்சிருக்கு. என்ன, நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணீங்க, ஏறக்குறைய 2006 காலகட்டம் தான் ஜாயின் பண்ணியிருக்க முடியும். இவரோட 30 வயது அப்படின்னா எப்பன்னு கனெக்ட் பண்ணீங்க. என்ன, குரு குரு வந்து இவரோட 10ஆம் பாவத்தை பார்வை செய்யறாரா, ஜீவனஸ்தானத்தை பார்வை செய்யறாரு. ஆனா வேலைக்கு மட்டும் தான் போறாரு. 10ஆம் பாவத்தோட 6ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கா இதுல. ஆனா 6ஆம் பாவத்துல மட்டும்தான் உட்காந்துருப்பாரு. இப்ப சார் ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு ப்ரமோஷன்லாம் எதுவுமே கிடையாதுன்னு. அதே கதை தான். ஒன்னும் பெருசாலாம் ப்ரமோஷன் ஆகல. என்ன, சும்மா ஊருக்குள்ளே மாத்தி மாத்தி போட்டுவிட்டா நான் அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்துக்குள்ளார தான் இருக்கார். ஆனா ஜீவனத்துல ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான சம்பளத்துல, ஒரு 35,000 சம்பளத்துல, ஒரு அரசாங்கத்துல ஒரு இடைநிலை ஊழியர், நடுநிலை ஊழியரா தான் இருக்கார். ஒன்றும் ஹையர் போஸ்டிங்ல எல்லாம் பெருசா இல்ல. சரிங்களா? 5ஆம் அதிபதி போய் மாட்டிக்கிச்சு சார். சுக்கிரன் திதி சூனியத்துல போய் உட்காந்துருக்கு. ஓகே ஓகே சார். அதான் அது நம்ம திதி சொன்னது எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த பாயிண்ட், அவ்வளவு துணைநிலை அமைப்புல. சரிங்களா? தப்பு இல்லை. சரிங்களா? அந்த மாந்திக்கு வேல்யூ இல்லைங்களா சார்? மாந்தி 10ஆம் இடத்துல இருக்கு, நீங்க எடுத்துக்கங்க. நம்ம 10ல மாந்தி இருக்கிறதுனால அவரால் தொழில் செய்ய முடியலன்னு கூட சொல்லலாம். தொழில் செய்யல, இவரு வேலைக்கு மட்டும்தான் போறாரு. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு கேந்திரத்துல நிக்கிறது. இன்னொன்னு, இந்த ஜாதகத்துல வலுவா இருக்கக்கூடிய கிரகம்னா பாருங்க, எந்த கிரகம் வலுவா இருக்குன்னு பாருங்க. 6ஆம் அதிபதியா 10ஆம் அதிபதியான்னு பாருங்க. 10ஆம் அதிபதியா ஆட்சியா இருக்கான், ஆனா 6ஆம் இடத்துக்கு 2ல ஆட்சியா இருக்கான். 2ஆம் அதிபதி அந்த 10ஆம் அதிபதி சேர்ந்துட்டான். சரிங்களா? 10ஆம் பாவத்தை குரு மட்டும்தான் பார்த்து உட்காந்துருக்கு. குரு லக்னாதிபதி. இவருக்கு வேலைக்கு போறதுக்கு நாட்டம், அந்த தொழில் செய்யறதுக்கு பெரிய அளவுல நாட்டம் இருக்காது இந்த ஜாதகருக்கு. ஆனா தசைலாம் சப்போர்ட் பண்ணிருக்கா பாருங்க. லக்னாதிபதி தசையில தான் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அடுத்து சனி தசை நடந்திருக்கு, 2 கூட தசை. சரிங்களா? அவன் 10ஆம் அதிபதியோட 2ஆம் அதிபதி கனெக்ட் ஆனது. இன்னொன்னு, இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த ஜாதகத்துக்கு 9, 10 சேர்க்க 7ஆம் இடத்துல. அது 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். சரிங்களா? 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். எப்படியோ ஒண்ணு, 10ஆம் இடம் ஜீவனம், நிலையான ஜீவனம்ன்றதுக்கு வந்து 10ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஆனா இவரால் தொழில் செய்ய முடியுமா அப்படின்னா, தொழில் ஏன் செய்ய முடியாம போனது அப்படின்னா, புதனோட சனி சேர்ந்தது ஒரு முக்கியமான காம்பினேஷன். என்ன, சனி இந்த லக்னத்துக்கு ஆதிபத்திய சுபகிரகம் கிடையாது.
என்ன 10ஆம் இடத்தோட புதன் கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு கேந்திரத்துல தான் திரிகோணத்துல இருந்தா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ முன்னாடி பார்த்த ஜாதகத்துல திரிகோணமா இருந்தது. புரியுதா உங்களுக்கு? இதுல கேந்திரத்துல இருக்கு. சரியா? இன்னொன்னு மாந்தி நின்னது, 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு 12க்கு போனது. என்ன இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் எடுத்துக்கலாம் நம்ம. இன்னொன்னு அடுத்து வர்றது புதன் தசை சப்போர்ட் பண்ணுமா? 10ஆம் அதிபதி தசை தான். புதன் சாரத்தையும் எடுத்துக்கணும். திருவாதிரை சாரம் ராகு. ராகு எங்க இருக்காரு பாருங்க, லக்னத்துக்கு 12ல நிக்கிறாரு. 12ல நிக்கிறாரு. இப்ப என்னன்னா, இப்ப இந்த ராகு புதன் நிக்கிற சாரம், புதன் அங்க ஆட்சி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிரகம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னொன்னு தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கு. அப்போ புதன் தசை ஒரு மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணாது. ராகு இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். மன உளைச்சல், டிஸ்டர்பன்ஸ், அலைச்சல் அது மாதிரி எதனா கொடுக்கலாமே தவிர, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாமே தவிர வேற எந்த பெரிய நெகட்டிவான இம்பாக்டை கொடுத்துறாது இந்த ஜாதகத்துல. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அரசாங்க உத்தியோகத்துல ஒரு இடைநிலை ஊழியர் தான், ஒன்றும் ஹையர் போஸ்டிங்ல எல்லாம் இல்லை, சாதாரண அமைப்புல தான் இருக்காரு. ஆனா முதல்ல பார்த்ததை விட இது கொஞ்சம் கீழே தான். சரியா? இது ஒரு அமைப்பு. ரெண்டுமே தனுசு லக்னம் சார். வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான லக்னம் பார்க்கலாமா? இப்ப சாரோடைய மனைவி ஜாதகத்தை அவர் கொடுத்தாங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. சரிங்களா? அதை எடுத்து பார்ப்போம். இதுதான் நினைக்கிறேன். சத்யநாராயண சார். நான் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான் இருக்கேன். வீட்டு போட்டு வேற வீட்டு கெஸ்ட் வந்துங்களா? இப்ப போய் சொல்லுங்க, நான் கேட்கறேன். ஷேர் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையா சார்? பண்ணலாமா சார்? பண்றீங்களா? சரி பண்ணுங்க. இந்த இந்த ஆங்கிள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. இப்ப இந்த ஜாதகத்தை எடுத்து இதுல வந்து எந்த ப்ரொமோஷனும் கிடையாதுன்னு சார் சொன்னாங்க. அப்படியே இருக்காங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி நீசம். என்ன ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாருங்க. செவ்வாய். சரிங்களா? அந்த வீட்டுக்கு கேந்திரத்துல சார் என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுங்க, லக்ன கேந்திரம், சந்திர கேந்திரம், இது ரெண்டும் எடுத்துங்க. நீசம் பெற்ற கிரகத்துக்கு சந்திர கேந்திரமோ லக்ன கேந்திரமோ இருந்ததுன்னா அது நீசமா கன்சிடர் பண்ண தேவையில்லை. நீசனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் நீசமாகி அது ரெண்டும் கேந்திரமா இருந்தாலும் அது நீசபங்கம் ஆயிடும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சனி 6ஆம் இடத்துல வலுவில்லாத அமைப்புல நீசபங்க அமைப்புல இருக்கான். ஆதிபத்திய சுபகிரகம் இல்ல. ரெண்டாவது விஷயம், 2ஆம் அதிபதி அந்த சனியை பார்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டான வருமானத்தை கொடுத்துருக்கான். 2 கூடிய குரு ஜாதகத்துக்கு. என்ன 2 கூடிய குரு அந்த 6ல் நீசமான சனியை பார்த்து உட்கார்ந்துருக்கு சார். குரு கேந்திரத்துல அல்லது குரு பார்வையில நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலும் நீசபங்கம் அடையும். சந்திர கேந்திரத்துல இருந்தாலும் நீசபங்கம் அடையும். சரியா? இன்னொன்னு, இந்த ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதி யாரு? 10ஆம் அதிபதி சூரியன். சரிங்களா? 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்த அமைப்பு லக்னத்திற்கு திரிகோணத்தில். 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் அதான் ஒரு அந்த அர்த்த திரிகோணம்னு சொல்லும் போது 6-10 கனெக்ஷன். சரிங்களா? ஆனா இங்க ஒரு நிலையற்ற வருமானமா இருக்குதுன்னா வேற எங்கேயாவது அந்த கிரகம் பலமா இருக்கணும். இங்க ஒரு பலமற்ற கிரகம் 6ஆம் இடத்துல கனெக்ட் ஆனது. என்ன அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்களுக்கு எந்த ப்ரொமோஷனும் இல்லை, அப்படியே இருக்காங்கன்னு சொல்லும்போது. ஆனா இந்த சனியோடைய எண்டு வந்து ஒரு சேஞ்சை கொடுக்கும் சார். இங்க பாருங்க, சனி தசை முடிய போகுது உங்களுக்கு. இந்த குரு வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய சேஞ்சு கொடுக்கும். ஒண்ணு வேலையில இடமாற்றத்தை கொடுக்கும், இல்லைன்னா கண்டிப்பா வேலையில இடமாற்றம், கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் எதிர சாதகமான சூழலா இருக்கலாம், இல்ல ஒரு அசௌகரியமான சூழ்நிலையாவும் இருக்கலாம். அது எப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இதுல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்க. அதை மட்டும் நீங்க சொல்லிடணும். அது எந்த பண்றதை நீங்க தான் சொல்லணும். இல்ல கரெக்டா கொஞ்சம் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டைட் ஆகும் போல. அது அவங்களுக்கு டைட் ஆகும். என்ன காரணம்னா சார், இந்த தசை வந்து அந்திம கால தசா புத்தி வேலையில டென்ஷன் கொடுக்கும். ஆட்சி பெற்ற கிரகமும் வந்து நெகட்டிவிட்டி செய்யும், நெகட்டிவ் பண்ணும். ஆட்சி பெற்ற கிரகத்திலையும் டைமிங் பிரச்சனை கொடுக்கும். இன்னொன்னு, இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடமா வரக்கூடியது கடகம், இந்த சிம்மம். சரிங்களா? அந்த 10ஆம் அதிபதியும் சூரியனும் இந்த ஜாதகத்தினுடைய 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, அந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்வை செய்யுது. இத மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுல. மெயின் வந்து இதுல 6ல நீச கிரகம் என்னது, சனிக்கு உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை உத்தியோகத்துல, அப்படியே கடப்புல போட்ட மாதிரி கடந்தது. ஆமா. ஆனா இந்த சனி புத்தி முடியும் போது கண்டிப்பா வந்து சனி தசை முடியும் போது கண்டிப்பா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த ஜாதகருக்கு இந்த தசை முடிக்கும் போது செஞ்சுட்டு தான் போகும்.
அதுல மாற்றமே கிடையாது. நீங்க வேணா இது எழுதி வச்சுக்க. அது நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அடுத்து புதன் தசை வந்துருது. ஓகே ஏன்னா புதன் லாபாதிபதி இந்த ஜாதகத்துக்கு. ஓகே அது கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த லாபாதிபதியோட 6ஆம் இடம் வந்து கனெக்ட் ஆகுது பாருங்க. ஓகே ஓகே 11 கூட 10ல நிக்கிறானல்ல சார். சரி சார் நான் இப்போ இங்க நீங்க புதன் வந்து அஷ்டமாதிபதி கூடல. புதன் வந்து ஹலோ சார் ஒரு நிமிஷம் சார். யாரு அன்மியூட் பண்ணிருக்காங்க? ஹலோ இதோ வரேன் சார். சார் நான் ஒரு ஹலோ நல்லா இருக்காங்களா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் சார். இந்த யாரு மியூட்ல அன்மியூட்ல இருக்காங்கன்னு தெரியல. சார் நான் அன்மியூட்ல இருக்கேன். நான் சொல்லுங்க தான் சார். சொல்லுங்க. இல்ல நான் கெஸ்ட் இருக்கிறதுனால ஃபுல்லாவே கிளாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணல. இது நீங்க இது பண்ணிக்கலாம் போஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் ஜாயின் ஆகிறேன். நான் லைன்ல இருப்பேன். அதனால சார் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அஷ்டமாதிபதியும் புதனும் அஷ்டமாதிபதி கூட தானே. ஆமா சார். இரு ஆதிபத்தியத்துக்கு அதிபதி தான். இன்னொன்னு ஆமா. நான் வந்து அவரை வந்து அஷ்டமத்தை தான் வேலை செய்வாரு. விருச்சிக லக்னம் இல்ல, அதனால அஷ்டமத்தை தான் நல்லா வேலை செய்வார் அவரு. அஷ்டமத்து அதிபதியா தான் வேலை செய்வார் சார். ஆனா லாபாதிபதி 10ல இருக்காரு. 8 கூட 10ல நல்லது தானே சார். கேந்திரத்துல இருந்து திசை தான் நடத்தக்கூடாது. சரிங்களா? ஆனா புதன் நிக்கிற நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கணும். புதன் நிக்கிறது கேதுவோட நட்சத்திரம். கேது இந்த ஜாதகத்துல எங்க நிக்குது? அவங்க கூடயே சேர்ந்து நிக்குது. அப்ப 10ஆம் இடத்து மூலியமா தான் அதிகமா வேலை செய்வார் புதன். இதே 8ஆம் இடத்துல நின்னுச்சுன்னா புதன் அட்டமாதிபதியா வேலை செய்வார். சரிங்களா? ஓகே. இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க சார் சொல்லுங்க. இன்னொரு பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கும் போது இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல புதனோட சுக்கிரன் சேர்ந்தது நல்லது. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதி தான், மாற்று கருத்து இல்ல. ஆனா புதன் சுக்கிரன் இணைவுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. இப்ப குரு சூரியன் இணைவுன்றது ஒரு குவாலிட்டி. அத மாதிரி இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கைன்றது ஒரு குவாலிட்டி. அந்த இடத்துல புதனுக்கு சாரம் கொடுத்த கிரகமே கூட நிக்கிறான் கேந்திரத்திலே, அவன் கூட நிக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு இது ஒரு விபரீத ராஜயோகமா ஆயிடுங்கிறீங்க. அப்போ ஒரு விதத்துல பாசிட்டிவா இருக்கும் சார். இது நெகட்டிவா இருக்காது. ஏன்னா இது ஒரு சின்ன வயசா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவான இம்பாக்ட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8 கூட கேந்திரத்துல நிக்கிறான்ற மாதிரி போயிடும். என்ன இது நம்ம ஜாப் பெர்ஸ்பெக்டிவா பார்க்கும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் வந்து இது பாசிட்டிவா தான் இருக்கும். நான் இப்ப தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் டிஸ்கஷன் நீங்க ஃபர்தர் பண்ணுங்க. நான் கொஞ்சம் மியூட் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியாத சூழல்ல இருக்கேன். நீங்க பண்ணுங்க. ஓகே சார். நீங்க பாருங்க ப்ளீஸ். ஓகே சார். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்க, ஆனா இவங்களுக்கு தொழில் வருமானு பாருங்க. என்ன இப்ப எப்படி இந்த 6ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணணும் சார்? நம்ம ஆனா பெருசா நம்ம திருக்பலமா இல்ல சாரி மூலத்திரிகோணம் பெற்ற அமைப்புக்குள்ளார போய் ஒரு ஜாதகத்தை எடுக்க முடியுமானா ஒரு 100ல 2 ஜாதகம் 3 ஜாதகம் தான் அப்படி அமையும். அது ரொம்ப பிரதான ஜாதகமா இருக்கும். பெரிய அமைப்புகளுக்குள்ள இருக்கிற ஜாதகர்களா இருப்பாங்க. நம்ம எடுத்ததெல்லாம் 6-10-2 கனெக்ஷன் உள்ள ஜாதகம் மட்டும் தான் எடுத்து காட்டியிருக்கோம். அது எப்படி கனெக்ட் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கோம். சரிங்களா? நம்ம மூலத்திரிகோண ராசியில இருக்கக்கூடிய கிரகமோ அல்லது அந்த அமைப்புகளை பெற்ற கிரக அமைப்புகளிலோ சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் தொழில அப்படின்றது வேற. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் நம்ம காட்டல. சரியா? ஆனா எப்படி இந்த 6-10 கனெக்ட் பண்ணணும், தொழில் வேலையை வந்து பிரிச்சு எடுக்கணும்ன்றத மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சார்ட் போட்டோம். அதுல 2 அரசாங்க உத்தியோகம், இது கவர்மெண்ட் எய்டட் மாதிரி. கடைசியா காட்டினது அவங்க டீச்சர் போஸ்டிங்ல இருக்காங்க. சரிங்களா? அவங்க எப்படி டீச்சர் போஸ்ட்னு கவனிக்கணும். என்ன அதை கவனிச்சிங்களா யாராவது? சனி சாரத்தை பார்த்தீங்களா? 6ஆம் இடத்துல 6-10 தொடர்பு பார்த்தீங்களா? அவ்வளவுதான். ஏன்னா குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு. சரிங்களா? 10ஆம் இடம்ன்றது வந்து அங்க புதன் சம்மந்தப்பட்டிருக்கு. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அது ஏன் போதனை தொழிலா மாறிச்சு? உத்தியோகமா ஏன் ஸ்டாண்டர்டா இருக்கு அவங்களுக்கு அந்த வேலை? என்ன இந்த மாதிரி பல்வேறு காரணிகளை பிரிச்சு பார்க்கணும். ரொம்ப எளிமையா புரியுற மாதிரியான ஜாதகத்தை நான் எடுத்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன். எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரா சார்? இல்ல சார், எலிமெண்ட்ரி கிடையாது. அவங்க வந்து ஹையர் செகண்டரி எய்தர் அது மெட்ரிக் தான். அதான் 5 கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட், 6வது படிக்கிற ஸ்டூடெண்ட் கீழே இருக்கிறவங்க எடுக்கிறவங்க. இல்ல அவங்க வந்து பெரிய டீச்சர் சார், கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரியிலே பாத்தீங்கன்னா அவங்க 12th 11th இருக்கலாம். அவங்களோட கல்வி நிலை பாருங்க சார். 5ஆம் பார்வையா குரு 4ஆம் இடத்தை பார்த்திருக்கோம். 4ஆம் அதிபதியும் பாத்துருச்சா? ஆமா ஆமா.
ம் ஜாதகம் டிஸ்பிளேல இல்ல. டிஸ்பிளேல இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு நெட் இன்டர்நெட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. பரவாயில்ல, பரவாயில்ல. இது எங்க போன டைம் மாதிரி கொண்டு போய் விட்டுற போதுன்னு பயந்தேன். தம்பி, இந்த புதன் 10ஆம் இடத்துல புதன் நீச்சமாயி அவருக்கு கவர்மெண்ட் வேலை எப்படி கிடைச்சதுன்னு சொன்னதுக்கு ஒரு ஜாதகம் விட்டாருப்பா. ஜாதகம் அனுப்பு, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க, நம்ம அதை டிஸ்கஸ். புதன் புதன் நீசமா? இதுல நல்லா இருக்கே புதன். ஆமா. இல்ல அவங்க தரேன்னு சொல்றாங்க. ஆமா, இருங்க ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடுறேன். சரி. சரியா? ஸோ இந்த மாதிரியான கிரக காரணிகள் உள்ள இப்போ ரொம்ப எளிமையா கனெக்ட் பண்ற மாதிரி ஜாதகத்தை தான் சார் காட்டிருக்கேன். நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் புரியும். ஆனா நம்ம தொழிலுக்கு எப்படி கனெக்ட் பண்ணோம், அந்த தொழில் அப்படின்றது வேற, உத்தியோகம்ன்றது வேற. அது எப்படி இவங்க உத்தியோகத்துல இருக்காங்கன்னா, லக்ன ஆதிபத்தியத்துக்கு 6ஆம் இடம் வந்து அசுப ஆதிபத்தியம் ஆயிடுது. அதே 10ஆம் இடமும் பாத்தீங்கன்னா ஒரு சில லக்னங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். அந்த இடத்துல 5ஆம் அதிபதியோ பாக்கியாதிபதியோ 10ஆம் இடத்துக்கு 9-10 தொடர்போ, வருமான ஸ்தானத்துக்கு 9-10 தொடர்போ இருந்து திசையும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா அவர்கள் தொழிலில் மிளிர்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள்ன்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் அங்க பேஸ். ஒருவேளை திசை சப்போர்ட் பண்ணல 6ஆம் இடத்துக்கோ அல்லது 10ஆம் இடத்துக்கோன்னா வேலையும் செய்ய மாட்டாங்க, உத்தியோகத்துக்கும் போக மாட்டாங்க. டிஸ்கண்டினியூ பண்றது, வேலையில இருந்து டீப்ரமோட் ஆயிடுறது, அலட்சியமா இருக்கிறது, விபத்துகள் ஏற்படுறது, எதனா ஒரு வகையில அந்த ஜாதகர் சஃபர் ஆகவங்க. எங்கன்னா திசை சரியில்லைன்னா அதுக்கு பேக் எண்ட்ல வந்து திசை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். ஒரு மனிதனுடைய பேஸ் அப்படின்றது திசை தான். தசாநாதன் வந்து அந்த லக்னத்துக்கு யாராக இருந்தாலும் அடிப்படையில் வருமானத்திற்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஜாதகர் வந்து ஓரளவுக்கு திருப்தியா வாழ முடியுன்றதுல அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஏன்னா நம்ம கிட்ட வரவங்க வந்து ஒரு 4-5 காரணியை வச்சுட்டு தான் வருவாங்க. கஷ்டவாளியா இருப்பாங்க, கடங்காரனா இருப்பாங்க, நோயாளியா இருப்பாங்க. நான் வேலை மாற போறேன் சார், வெளிநாடு போக போறேன் சார், வேலை போற கண்டிஷன்ல இருக்கு, இல்ல ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்கு, டீப்ரமோட் ஆகிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனை கையில வச்சுக்கிட்டு தான் நம்ம கிட்ட அவங்க வருவாங்க. ஸோ நம்ம அதை பல்ஸ் பிடிக்கிறது தான் நம்மளோட கடமை. ஸோ அதுக்கான மேஜர் சோர்சஸ் தான் நான் சொல்லியிருக்கிறது. இப்ப இந்த 2-6-10 தொடர்பு, அதுக்கு லக்ன திரிகோணங்கள் ஆகிய 5-9 சப்போர்ட்டு, 10ஆம் இடத்துக்கு தர்ம திரிகோணம் அர்த்த திரிகோணது அந்த 9-10 அதிபதி, 6ஆம் இடத்துக்கு 9-10 அதிபதி தொடர்பு, இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. சுபகிரக பார்வை. இந்த லாஸ்டா பார்த்த ஜாதகத்துல 6ஆம் பாவத்துல சனி நீசம். அவர் சொன்னாரு எந்த கணத்துல கல்ல போட்ட மாதிரி கிடக்கான வேலை கிடைச்சதுல. ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதி பார்த்தது. முக்கியமான பாயிண்ட் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிடணும். அது ஆகலைன்னா அது விஷயமே இல்லை. அதுல ஒரு அதிருப்தி இருக்கும். பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் ஒரு அதிருப்தி இருக்கும். இருந்தாலும் அது ஒரு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். என்ன இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது அரசாங்க உத்தியோகம் காரணம் பாருங்க, அது ஒரு சின்ன கிராமத்துல செக்ரட்டரியா இருக்காரு, ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காரு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, அப்படியே ஒரு நிலையிலே ஒரு 10 வருஷமா ஒரே இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவரும் தனுசு லக்னம், அவருக்கும் 9-10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல கனெக்ஷனு, அவரும் தனுசு லக்னம், 2ஆம் அதிபதி அந்த இடத்துல 10ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி அமைப்பு தான் அதுல ரீசன், மேஜர் ரீசன் இதுதான் அதுல. ஏன்னா டேட்டாவும் கொடுத்துட்டேன், நீங்களே கூட இண்டிவிஜுவலா எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கலாம் அது. ஸோ இது மாதிரி பல்வேறு காரணிகள் உங்களுடைய சுய ஆய்வு இருந்தாலும் தப்பு கிடையாது. அது இந்த அர்த்த திரிகோணத்தோட கனெக்ட் ஆகினா நல்லதுதான். இப்போ இந்த சார் சொன்னாங்க மாந்தி 10ல் இருக்கு சார், தொழில் பண்ணணும், நல்ல பாயிண்ட் தான், தப்பு கிடையாது. அது ஒரு நல்ல பாயிண்ட். 10ஆம் அதிபதி கேட்டிருந்து 6ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அங்கேயும் அது நல்ல பாயிண்டா தான் இருக்கும். இப்ப 10ஆம் அதிபதி புதன் அங்க ஆட்சியா தானே இருக்காரு. ஆனா திரிகோணத்துல இருந்தா 10ஆம் இடத்தை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஒருத்தர் முதல்ல பார்த்த ஜாதகம் 10ஆம் இடத்துக்கு திரிகோணத்துல புதன், இது 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல புதன் கேந்திரத்துல. கேந்திர ஆதிபத்தியம் தோஷத்தை செய்வதில் குருவும் புதனும் வல்லவர்கள். தனுசு லக்கணத்துக்கு 4ல குரு, பெரிய படிப்பு இல்லை அவருக்கு. தனுசு லக்கணத்துக்கு பாதக ஸ்தானத்துல புதன் 10 கூடையவன். இந்த 2வது காட்டின ஜாதகத்தில் நீங்க எடுத்து பிரிச்சு பாருங்களேன், கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பல ஃபேக்டர்ஸ் வந்து பல பரிமாணங்களாக நீங்க பிரிச்சு பார்க்கணும். அது அப்பதான் வந்து நமக்கு அதுல இருக்கக்கூடிய உட்சூட்சும விதிகள் புரியும். அதை நம்ம எப்படி தொடர்பு படுத்தணும்ன்றது தெரியும். தொழில், வருமானம், ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்ததுன்னா நெகட்டிவா இருக்கும். அந்த நேரத்துல வேலை மாற்றக்கூடாது. அந்த நேரத்துல நான் வெளியூர் போறேன், வேற வேலை மாத்திக்கிறேன்னு ட்ரை பண்ணக்கூடாது. யார் தெரியுமா சார் வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வந்துருவா? தசாபுத்தி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தொழில் செஞ்சிடறான், நான் வேலையை விட்டுட்டு வந்துடுறேன்னு வந்துருவாங்க. 10ஆம் இடத்துக்கு திரிகோணங்கள்ல வந்து எதனா கிரகம் தசை நடத்துன்னு வச்சுக்கேன், 10ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னா 10ஆம் பாவத்தை அந்த கிரகம் வலுப்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா அந்த எண்ணம் வளரும்.
நான் தொழிலே செஞ்சுக்கிறேன், வேலை வேணான்ற மாதிரி. இந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சார் நான் எடுத்து வைக்காம போயிட்டேன். ஆனா முதல்ல காட்டின ஜாதகம் வந்து வேலை பிளஸ் தொழில். ரெண்டாவது காட்டின ஜாதகம் வேலையில் ஒரு நடுநிலைமையில் இருக்கக்கூடியவர். கடைசியா காட்டினது ஒரே வருமானத்திலே கடைசி வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க அவங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அவங்களுக்கு, இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு இந்த சனி திசையில கடைசி புத்தி. சரஸ்வதி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, வாங்க பேசுங்க. ஆமாங்க சார். ஒருத்தர் தொடர்ந்து வேலையும் இல்ல தொழிலும் இல்ல அந்த மாதிரியே ஓடிட்டு இருந்தது. 6 இல்ல 10 இல்ல அப்படின்னு சொல்லுங்க. அப்போ தசையும் தசையும் சப்போர்ட் பண்ணலையா இருக்கும். ஆமா, அந்த நீங்க தசை எல்லாமும் சப்போர்ட் பண்ணலையா அவருக்கு? உட்காந்து வேலைக்கும் பார்க்காம தொழிலும் பண்ணாம அவங்க மிஸ்ஸஸும் ரொம்ப ரொம்ப இதுதான், ரொம்ப இதெல்லாம் ஒர்க்கும் இல்ல. ஒரு சாதாரண கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்க. எந்த வேலையும் எல்லாமே அப்படியே ஓட்டுறாரு. அவருக்கு எப்படி சார் இருந்திருக்கும்? கண்டிப்பா வந்து அவருடைய 10ஆம் இடத்துக்கோ அல்லது 6ஆம் இடத்துக்கோ சப்போர்ட்டிங் பாயிண்ட் இல்லாம தான் இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. வருமான ஸ்தானமும் நெகட்டிவா இருக்கும்ல. நான் வருமான ஸ்தானாதிபதிக்கும் தசை சப்போர்ட் பண்ணியிருக்காது. தொடர்ந்து வந்த தசை எல்லாமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காதாக்கும். பண்ணியிருக்காது. தசை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஒருவேளை வருமானமோ இல்ல சாப்பாடோ கஷ்டப்படல அப்படின்னா அப்பா அம்மாவோட சம்பாதியத்துல கூட வாழலாம். இல்ல அப்பாலாம் இல்ல, ரொம்ப புவர் தான். மேரேஜ் போது ஏதோ ஒரு அரைகுறை வேலையில இருந்திருக்காரு. மேரேஜ் ஆகி வந்ததுல இருந்து அவ்வளவுதான், வேலையும் இல்ல தொழிலும் இல்ல. ஒய்ஃபும் ரொம்ப சாதாரண வேலை தான். அந்த பொண்ணுதான் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கு. எத்தனை நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் ஒரு பாயிண்ட விட்டுட்டேன். லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இவர் சாப்பாட ஒய்ஃப டிபெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. லக்னாதிபதியும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து நீங்க எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே பாவம். இந்த பொண்ணு தான் ரொம்ப பாவம் சார். ஓகே சார், ஓகே. 6ம் சரியில்லை, 10ம் சரியில்லை, லக்னாதிபதியும் சரியில்லை, தசையும் சரியில்லையாக்கும் இவருக்கு. அல்ல, அதாவது இது எல்லாமே சரியில்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. சரிங்களா? எதனா ஒரு 2 பாயிண்ட்ல அட்லீஸ்ட் அவர் நடமாடிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு எதனா ஒரு ஏழ்மை நிலையில கூட சிலர் வாழ்றவங்க அன்னாடம் காட்சி கூட நம்ம பாக்குறோம். இன்னைக்கு 10 ரூபா சம்பாரிச்சா தூங்கணும்னு இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. நீங்க எடுத்து பாருங்க, நீச கிரகம் திசை நடத்தும். ஏன்னா தொடர்ந்து அப்படி ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. ஹார்ட்டுக்கு இது பண்ணாங்க. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஹார்ட் ப்ராப்ளம் சரி பண்ணி வச்சாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்தே வேலையும் இல்ல தொழிலும் இல்ல, அப்படி போயிட்டு சார். அந்த அந்த அம்மாவுக்கு அந்த வேலை பண்றாங்க ஏழை பொண்ணுன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு 7 சனி இருக்குமா? மேபி இருக்கு. அவ்வளவு தூரம் ஜாதகத்தை வாங்கி பார்க்கல சார். இந்த மாதிரி அவங்களுக்கு அங்க சனி பகவான் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்காக இவங்க பாடுபட வேண்டியது. ஆயில்ய நட்சத்திரம்னு அப்பா இல்லாத இடமா கொடுத்தாங்க சார். பையனுக்கு அப்பா இல்லாத இடமா பார்த்து தேடி தேடி கொடுத்தாங்க, பாவம். அதாவது மேடம், இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவரோட ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணுங்க, தப்பு இல்ல. அந்த மாதிரி ஜாதகம்லாம் தான் எடுத்து பார்க்கணும். இப்ப நான் அரசாங்க உத்தியோகம், ஒரு பிரைவேட் ஜாபு, வேலை பிளஸ் தொழிலை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், 6ஆம் இடத்தோட 10ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, 10ஆம் இடத்தோட 6ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. என்ன தொழில் மட்டும் செய்யறாங்கன்னா நீங்க வந்து அந்த காரக தொழிலை எப்படி சப்போர்ட் பண்ணணுன்றத நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். எடுத்து பாத்தீங்கன்னா நாம சொன்ன விஷயங்கள்ல அது ஒண்ணுமே இருக்காது. கரெக்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும். நீங்க வேணா எடுத்து பாருங்க, கண்டிப்பா இருக்கும். சரிங்க சார், நான் பாக்குறேன், அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி பாக்குறேன் சார். ஆமா, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி. ஆய்வு பண்றது தப்பு இல்ல. சரி சார், நம்ம தெரிஞ்சுக்கலாமே எதனால இப்படி ஓடி இருக்குன்னு. ஆமா, ஏன்னா அது நம்ம ஒரு ரிப்போர்ட் தான் தயார் பண்றோம். என்னென்ன காரணிகள் அதுல இருந்திருக்கு, எதனால அது இருந்திருக்குன்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான், தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே செய்யறோம். தப்பு இல்ல. சரிங்க சார். கோபிராமன் சார் சொல்லுங்க சார். சார், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்லா கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா சடனா பிஆர்எஸ் வாங்கிட்டாரு. அவர் ஏன் வாங்கினாருன்னு அவருக்கே தெரியல. ஒண்ணும் கிடையாது, தப்பான கிரகங்கள் வழி நடத்தும். ஆட்சி பெற்ற கிரகங்கள்ல டக்குன்னு வேலையை விட்டுருவாங்க. வெளிநாடு போனா வீட்டுக்கு வந்துடுவான் பாக்கியாதிபதி திசையில. என்னன்னு புரிஞ்சுங்க, 10ஆம் இடத்துக்கு விரைய ஸ்தானம் 9ஆம் இடம். சரிங்களா? 9 கூட ஆட்சி பெற்று உட்கார்ந்தான்னு வச்சுங்களேன், கதை. ஏன்னா 10ஆம் இடத்தை விரயம் பண்ணும். 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 5ஆம் இடம். திரிகோணாதிபதிகள் வந்து சப்போர்ட் பண்றது வேற, ஆட்சி ஆகிறது வேற. அப்ப நெகட்டிவ் ஆயிடும். இல்ல, அவருடைய ஜாதகம் எனக்கு மெமரியிலே இருக்கு. சொல்லுங்க. அதாவது என்னன்னாக்கா, அவர் வந்து மீன லக்னம் சார். அவரு சரி, மேஷத்துல வந்து புதன், செவ்வாய், குரு. இதுல வந்து
ரிஷபத்துல வந்து சூரியன், மிதுனத்துல வந்து ராகு சுக்கிரன். சரி, என்ன தசா? அவர் ஆயில்ய நட்சத்திரம் தான். இல்ல என்ன தசா புத்தி சார்? செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை வந்த உடனே விஆர்எஸ் வாங்கிட்டார். ராகு தசை, ராகு எங்க இருக்கு? ராகு வந்து மிதுனத்துல இருக்கு, ராகு சுக்கிரன் சேர்ந்து இருக்கு. ராகுவோட திருவாதிரையிலே இருக்கு, ரெண்டுமே திருவாதிரையிலே இருக்கு. அதனாலதான் தப்பான முடிவு. ராகுவோட நட்சத்திரத்திலே போயிட்டு திருப்பி சுக்கிரன் உட்காந்துருக்கா? ஆமா, அப்ப தப்பான முடிவு தான் எடுப்பார். இன்னொன்னு பாருங்க, அட்டமாதிபதி சுக்கிரன் கேந்திரத்துல உட்காந்துருக்கானா? ஆமா. சந்திரன் 5 கூட ஆட்சி ஆயிடுச்சா? ஆயில்ய நட்சத்திரம் புதன் 2ல இருக்கு பாருங்க. அஞ்சாம் இடத்துல போயிட்டு சந்திரன் நின்னு 5ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி யாரு? புதனா போறோம். பாதகாதிபதி 7ஆம் அதிபதி 2ல. ஆனா அவருக்கு வருமானம் நல்லா இருந்திருக்கும் சார். 2ல செவ்வாய் ஆட்சி. 2ல செவ்வாய் ஆட்சி. என்ன இன்னொன்னு, அந்த ஜாதகனுடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றது 2 9க்கு அதிபதியா இருந்து அவன் ஆட்சி வலுல இருக்கிறது நல்லது. 10ஆம் அதிபதி எடுத்து பாருங்க, அந்த குரு கண்டிப்பா 2ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருப்பார். அவரே லக்னாதிபதியா இருக்கார். ஆமா, குரு எங்க இருக்கார்? குரு அங்கதான் இருக்காரு, மேஷத்துல இருக்காரு. அப்புறம் என்ன சார்? அதனாலதான் செவ்வாய் குரு, புதன் செவ்வாய் குரு நல்ல இணைவு இது. ஆமா, புதன் செவ்வாய் குரு நல்லது, புதன் சுக்கிரன் குரு நல்லது, புதன் சூரியன் குரு நல்லது, எல்லாமே நல்ல வேலை செஞ்சாரு. ப்ரொமோஷன் வரதுக்கு இருந்தது, அதனால டக்குன்னு விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டார். ராகு தசை ஆரம்பிச்சது, விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டார். புதன் வக்கரமா இருக்கா சார்? புதன் வக்கரம் இல்ல, இது அஸ்வினி சாரத்துல இருக்கு, கேது சாரத்துல இருக்கு. புதன் சாரம் தேவையில்லை. ஏன்னா ராகுக்கு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி புதன் தான். அதனாலதான் அவரே ஒரு வருமானத்தை வந்து இந்த யானை என்ன சொல்லுவாங்க, தப்பா எடுத்துக்கிறீங்க, என்ன கொடுத்ததுன்னா தான் தலையில மண்ணவரி போட்டுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி வேணாம் எனக்குன்ற மாதிரி அவரே முடிவு எடுத்துருப்பார். ஏன்னா அந்த ராகு நின்ன வீட்டு அதிபதி புதனா போறான், பாதகாதிபதியா இருந்து 2ஆம் இடத்துல சம்பந்தப்படுறான். புதன் செவ்வாய் மட்டும் தனியா இருந்தா தப்பு. அந்த குரு சேர்ந்தது நல்லது. குரு 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்த்திருக்காரா? குரு 9ஆமா, 10ஆம் கேது இருக்காருங்க. ஆமா, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா இவரு அந்த ராகு தசை தான் கவுத்து விட்டுருச்சு 4ஆம் இடத்துல. சனி பகவான் வந்து சனி பகவான் கும்பத்துல இருக்காரு. அது பரவாயில்ல சார், சனியே நம்மளுக்கு தேவை. அவர் விஆர்எஸ் வாங்கும்போது 2019 வாங்கினாரு விஆர்எஸ். அப்ப ராகு மேல ராகு போச்சு, கோச்சார ராகு வந்து ஜன்னகால ராகு மேல போகுது. அவருக்கு ராகு போகும்போது உடல்நிலை மட்டும் பாத்துக்க சொல்லுங்க ராகு திசையில. சார் உடம்பு மட்டும் பாத்துக்க சொல்லுங்க ராகு திசையில. சரி சார், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் அட்வைஸ் இல்லை. ஏன்னா 12ல சனி திரிகோணம் இணையம் பாருங்க. ஆமா, சனி ராகு காம்பினேஷன் நெகட்டிவ் தான் 4ஆம் இடத்துல. ஹெல்த்தை மட்டும் பாத்துக்கணும், மற்றபடி பயந்துக்கணும். விஆர்எஸ் கொடுத்து வாஸ்தவம் தான் சார். ராகு திசையில ஏதாவது ஒரு கோளாறு செய்யும். இதே மாதிரி ராகு திசையில விஆர்எஸ் கொடுத்தவங்க ஜாதகமே என்கிட்ட இருக்கு, 4 5 இருக்கு. ஆனா நல்ல 38 வருஷம் 36 வருஷம் சர்வீஸ் போட்டாரு. போதும் சார். ராகு திசை 1960. ஆமா, ராகு திசை வந்தோடனே விஆர்எஸ் வாங்கிட்டாரு. அவ்வளவுதான். அவரே கொடுத்துருப்பாரு. ஆமா ஆமா, இருக்கு என்கிட்ட ராகு திசை ஜாதகம் இருக்கு. ராகு திசையில வீணா போன ஜாதகமும் இருக்கு. நல்லாதான் இருக்காரு. அவர் வயசாயிடுச்சு, நல்லா இருக்காரு. இதோ ஒரு 20 வயசு இருந்தா ஆட்டம் போட்டுருவோம் ராகு. முற்றுதெல்லாம் பண்ணிட்டு திருவாசகம் முற்றுதெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருக்காரு. அதனாலதான் ஜாலியா இருக்காரு அவரு. வயசாயிடுச்சு, கண்டுக்கல அவரு இத பத்தி எல்லாம். போதுண்டு அடிட்டார். ஆமா, இளம் வயசுல ராகு வரக்கூடாது சார். அது மாதிரி எத்தனையோ ஜாதகம்லாம் இருக்கு. அதுல ராகு தசை வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கும்போது வர 25 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள வந்ததுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சார். இல்ல சார், சில லக்னங்களுக்கு நல்லது. இதே மிதுன லக்னக்காரனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு தசை மட்டும்தான் யோக தசை. இது லக்னம்னு சொல்ல முடியாது. பட் வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான், அவனுக்கு என்ன பண்றான், யாரு குரு பாக்குறானா, அவன் வாங்கிருக்கிற சாரம் என்ன, டிசைடிங் அத்தாரிட்டியே டிஸ்பாசிட்டரும் ஸ்டார் லார்டும் தான். 2 பேர் தான் முக்கியம். ராகுக்கு வந்து அதான் மெயின். ராகு பாசிட்டிவ் ஆயிடும், சப்போர்ட்டிங் ஆயிடும். இங்க இவருக்கு வந்து ராகு வந்து திருவாதிரையில இருக்கு, கேது வந்து மூலத்துல இருக்கு. சொச்சேத்திரம் ரெண்டுமே சொச்சேத்திரம். சூரியன் சொச்சேத்திரம் கார்த்திகையில இருக்கு. குருவும் செவ்வாயும் பரணியில இருக்காங்க. புதன் வந்து கேது சாரம் வாங்கியிருக்கு. சிம்மத்துல சனி பகவான் வந்து சதயத்துல இருக்க, சிம்மத்துல காலியா இருக்கு. சிம்மம் காலி. சிம்மத்துல எதுவும் இல்ல. ஓகே, அதுல ஏதாவது இருந்திருந்தா ஒரு ஜாபுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும். சூரியன் தான் 3ல இருக்கான், 3வது வீட்டுல உட்கார்ந்து இருக்கான் கார்த்திகையில. அது சம்மந்தமே இல்ல சார். 6ஆம் இடத்துல கிரகம் இருந்திருந்தா 2ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும்னு சொல்றேன். வருமானம் மட்டும் வந்துட்டு இருந்திருக்கேன். எப்படியாவது ஒரு வந்துட்டு தான் இருக்கான். அவர் விஆர்எஸ் கொடுத்துருக்க மாட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல.
சரிங்க சார், ஓகே. தேங்க்யூ அடுத்தது தேங்க்யூ. ஏழுசை மேடம் சொல்லுங்க. வல்லமை மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க சொன்ன எல்லா விதியும் என்னுடைய சர்வீஸ்ல பொருந்தி வந்தது சார். ரொம்ப சந்தோஷம். 2, 6, 10 தொடர்பு இருந்ததுங்க சார். 2ஆம் அதிபதி சுக்கிரன் சனி சாரம், 6ஆம் அதிபதி சனி புதன் சாரம், 10ஆம் அதிபதி புதன் சனி சாரம். ம் ராகு திசையில் எனக்கு மிலிட்டரியில நான் கமிஷன் ஆபீசர் ஆனேன் சார். ம் அதே சனி புத்தி வரும்போது சனி 5ஆம் இடத்தில் ஆட்சி மகரத்தில். ம் அந்த நேரத்துல நான் ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். 34 வருஷம் சர்வீஸ் முடிச்சு எல்லா விதியும் பொருந்தி வந்ததுங்க சார். ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நன்றிங்க சார். ஓகே, நன்றி மேடம். எப்போ நம்ம விஆர்எஸ் அப்படின்னு கொடுப்போம் அல்லது ரிசைன் பண்ணுவோம் அப்படின்னா அதிருப்தி ஏற்படும் போது தான். அதிருப்தி எப்போ ஏற்படும்னா நமக்கு தகுந்த வேல்யூ கிடைக்கல, அங்கீகார ரெக்கக்னேஷன் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு அதிருப்தி நிலை இல்லை போதும் அப்படின்னு நினைச்சாலும் அது அதிருப்தி தான். அது எங்க ஏற்படும்னா ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய தசா காலம் அல்லது கோளாறு பிடிச்ச இந்த ராகுகிய தசா காலம், சரிங்களா, அல்லது 5, 9 கூட தசா காலம். அப்பதான் நம்மளுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமோ அல்லது வேற எதனமோ ஏற்படும். அப்பதான் அது நடக்கும். நீங்க எத்தனை ஜாதகம்னா ஆய்வு பண்ணி பாருங்க. 9 கூட தசை வரும்போது வீட்டுக்கு வந்துருவான் ஜாதகர். இதுல உச்சம் பெற்ற கிரகம் தசை சேர்க்கலை சார்? சேர்க்கலையா? சேர்க்கல. இல்ல சார், ஆட்சி உச்சம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சிந்தனையை பண்ண வைக்கும். ஆட்சி மதில் மேல் பூனை மாதிரி இங்கேயா அங்கேயான்னு தடுமாற வச்சு காலி பண்ணி விட்டுரும். ஆட்சியை விட உச்சம் ஒன்றும் பெரிய மோசம் கிடையாது. நீசம் ஒன்றும் பெருசா பண்ணாது சார். கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்டேபிள் பண்ணி அவங்கள பேலன்ஸ் பண்ண விட்டுருவாங்க. பாருங்க, இந்த கடைசியா ஒரு ஜாதகம் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, நாம பாட்டும் இருப்போம் அப்படின்னு. இந்த கடைசியா பார்த்த ஜாதகம் அதுக்கு சிறந்த உதாரணம். விருச்சிக லக்னத்துக்கு 6ல சனி நீசம், அதை 2 கூட பார்த்தது அது. ஆனா உச்சம் பெற்ற கிரகம் அதுக்கு அடுத்த நிலை. ஆட்சி பெற்ற கிரகம் சுத்தமா காலி பண்ணிடும். அவங்கதான் வீரஸ் கொடுப்பாங்க. டென்ஷன் பண்ணி விட்டுரும் ஆட்சி பெற்றது. சார் 2015ல கொஞ்சம் கீழே விழுந்து இடது கால் முட்டி உடைஞ்சதுங்க சார். அப்ப நான் ஆல்ரெடி ஐ கிராஸ்ட் 1 lakh சேலரி. அப்ப நான் நினைச்சேன் சரி பூர்த்தி ஆயிருச்சு. ஒரு மனுஷனுக்கு ஹெல்த் தான் முக்கியம், பணங்கிறது எப்ப வேணா கிடைக்கும், ஆனா ஹெல்த் ஐ ஷுட் நாட் லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். அப்ப என்ன தசா புத்தி ஆட்சி பெற்ற கிரகம் சம்மந்தப்பட்டு இருந்துச்சா? அதான் சார் சனி திசை நடந்துட்டு இருந்தது சார். எனக்கு சனி மகரத்தில் ஆட்சி. அவ்வளவுதான். ஆமா சார், ஆமா சார். அவ்வளவுதான். நீங்க சொன்ன 5 பாயிண்ட்டுமே ஃபிட் ஆச்சுங்க சார். தேங்க்யூ. இத்தனை ஜாதகம் ஆய்வு பண்ணிருக்கணும். ஆய்வு பண்ணாம பிரசன்ட் பண்ண முடியாது இத்தனை பேர் முன்னாடி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆமா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். நன்றி மேடம், நன்றி சார். சந்தியா மேடம் சொல்லுங்க. நீங்க எங்க விஆர்எஸ் கொடுத்தீங்க? ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கிளாஸ் அருமையா இருந்துச்சு சார். ஒரே டவுட் மட்டும் தான் சார் எனக்கு. இப்போ ஆட்சி பெற்றவனோட தசை நடக்கும் போது ட்ரபிள் ஆகும், வேலையில ட்ரபிள் ஆகும். நீங்க இப்ப 6ஆம் இடத்து தசை நடந்தாலும் அவன் ஆட்சி பெற்றிருப்பான், 6ஆம் இடத்து தசை நடந்தாலும் வேலையில இடமாற்றம் வரும்னு நீங்க. இப்ப அந்த இடமாற்றம் இப்போ ஒருத்தர் வேலையில இருக்காரு, அவருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குது, உள்நாட்டுல வேலை கிடைக்குது. அந்த வேலையை எப்படி ஏத்துக்கிறது, அதை எப்படி சார் டிசைட் பண்றது? இப்போ நம்ம ஒரு தனுசு லக்ன ஜாதகம் பார்த்தோம்ல, இந்த 6ஆம் இடத்த அதிபதி ஆட்சி தானே பெற்றிருக்கான். ஆமா, இப்பதானே சுக்கிர தசை ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. இப்போ ஒரு அதிருப்தி இருக்கு அவருக்கு. ஆனா ஒரு டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்க அந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதியோட சூரியன் இருக்கிறது. இன்னொன்னு அந்த லக்னத்துக்கு 10 கூடையோட சேர்ந்துருது. ஜீவனம் வேணும்ன்ற ஒரு பயம் இருக்கும். சரிங்களா? தனித்து இருந்ததுன்னா தப்பு. புரியுதுங்களா? அங்க ஒரு நெகட்டிவ் பண்ணும் அது. சரிங்களா? சப்போர்ட்டிங் இருக்கணும், தசை சப்போர்ட் இருக்கணும். தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதி 6ஆம் இடத்துல, தனுசு லக்னத்துக்கு 11 கூடையவன் கெட்டவன், மாரகாதிபதி 8, 11. சுக்கிரன் தனிச்சு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அங்க பாருங்க, மனைவின்ற காரகத்தை தூக்கி விட்டான். கொரோனாவிலே காலி பண்ணிட்டான் சுக்கிரன். கொரோனா எண்டுல காலி. 21 நினைக்கிறேன், 21, 22 தெரியல. என்னன்னா எதனா ஒண்ணுதான் திருப்தி அந்த இடத்துல, இன்னொன்னு அதிருப்தி தான். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காரக விஷயத்துல கவனமா இருக்கணும். மனைவி கிட்ட சரண்டர் ஆயிடணும், இல்லைன்னா அது ஒரு ஆட்டம் போடும் அடுத்தது. என்ன, ஏன்னா அது குருவா சுக்கிரன் அசுர குரு. அங்க அது 11ஆம் ஆதிபத்தியம். 7ஆம் அதிபதி அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. 2வது ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காரு சார்.
என்ன இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆட்சி பெற்ற கிரகம் தனித்து இருந்ததுன்னா தொல்லை பண்ணும். இல்ல தொல்லை பண்ணும். அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம கேட்கிறேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. தொல்லை பண்ணும். அது இந்த இவருக்கு வந்து மனைவி மூலமா தொல்லை பண்ணிருச்சு. தொழில நல்லா கொடுத்துருச்சு இவருக்கு. தொழில நல்லா கொடுத்து 10ஆம் இடத்தை பார்த்து தொழில நல்லா கொடுத்து. இப்ப 6ஆம் இடமும் வந்து ஆட்சியாயி 10ஆம் இடமும் ஆட்சியா இருந்தாக்க எந்த விதத்துல இவருக்கு தொழில இப்போ 6ஆம் அதிபதினு சொல்லும் போது சுக்கிரன், 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் அங்க ஆவறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொல்லுங்க. அவ்வளவு தூரம் 3 கிரகமும் தனிச்சு போகாது. அவ்வளவு தூரம் தனியா போகாது. தனுசு தனியா லக்னம் போகாது, அது தெரியும். வேற ஏதாவது ஒரு லக்னத்தை எடுத்துக்குவோம். இப்ப உதாரணம் துலாம் லக்னத்தை வச்சுக்கோ. துலாம் லக்னத்துக்கு 6 கூடையும் குரு, 10 கூடையும் சந்திரன். தாராளமா தனித்தனியா எங்க வேணாலும் ஒண்ணு தெரிச்சு ஓடும். அதை பத்தி கவலை கிடையாது. சரி, இப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் மூல திரிகோணம் அடையுமா? ஆமா 8ஆம் இடத்துல. ஆமா. ஆனா காரக தொழில் நீங்க கொடுக்கறது 10ஆம் இடத்து மூலியமா தான் கொடுக்கணும். 10ஆம் இடத்துல எதனா கிரகம் அப்படின்னா 10ஆம் இடத்துல எந்த கிரகம் வலுவா இருக்கும் அந்த இடத்துல கிரகமா மட்டும் தான் வருவாங்க. மூல திரிகோண கிரகம் எதுவும் கடகத்துல இருக்கா? துலா லக்னத்துக்கு 6, 10 இப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் மூல திரிகோணம் இல்ல. மீனத்துல மூல திரிகோணம் இல்ல. ஆனா லக்னத்துல மட்டும் சுக்கிரனுக்கு மூல திரிகோணம் இருக்கு. இடத்துல சுக்கிரனோட சம்பந்தப்படுற கிரகத்தினுடைய காரகம். ஆனா அது நம்ம தொழில் சப்போர்ட் பண்ணணும். இந்த தொழில் நீங்க காரகத்துல செய்யலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணணும். ஆனா 6 கூடையவன் இந்த லக்னத்துக்கு யாரு? குரு. 10 கூடையவன் குரு சந்திரன் சேர்ந்து அந்த ஜாதகத்துக்கு சனி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உத்தியோகத்துல இருப்பாங்க அவங்க. சரிங்களா? அப்ப குரு என்னது? போதனை தொழில். அந்த உத்தியோகம் புரிஞ்சுக்கணும். தொழில் கிடையாது, போதனை உத்தியோகம். 6ஆம் இடம். இதே குரு சந்திரன் 10ஆம் இடத்துல வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்துல எப்படி இருப்பாங்கன்னா ஆலய பணியாளர்கள், அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க. சந்திரனோட இருக்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட உணவு இப்படி சனி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குப்பை பொறுக்கிறவனா கூட இருக்கலாம். இங்க குரு இருக்கிறதுனால எது பலமா இருக்குன்னு பார்க்கணும். எதன் மூலயமா வருமானம் வரும்ன்றதை எடுக்கணும். புரியுதுங்களா? ஆமா. ஆனா நம்ம நீங்க ஒரே கான்செப்ட்ல நம்ம மூல திரிகோணத்தை மட்டும் வச்சுட்டு மத்ததை மறந்துடக்கூடாது. கான்செப்ட்ஸை நீங்க நான் மூல திரிகோணம்ன்றது பிரதான அமைப்பு, கிரீட மாதிரி ஒருத்தருக்கு. இந்த ஜாதகத்துக்கு மூல திரிகோணம்ன்றது உங்களுக்கு இந்த தொழில் சப்போர்ட் பண்ணலாமா? அந்த தொழிலுக்கு அந்த காரக கிரகம் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் உங்களை சூப்பரா டிராவல் பண்ணி எடுத்துட்டு போகும். சரிங்களா? இது நிறைய உதாரண ஜாதகத்துல நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். 1, 2 எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு கன்னிலக்கணத்துக்கு 10ஆம் இடத்து புதன், அவரு வந்து 7ஆம் இடத்துல போய் தொழில் நீசமாயிடுறாரு. சூரியன் புதன் கேது இருக்காப்புல நீசமாயிடுறாரு. அப்ப அவர் வந்து கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு. எப்படி பாப்பாரு? திருப்பி சொல்லுங்க. கன்னிலக்கணத்துக்கு 10ஆம் இடத்து புதன் நீசம் 7ஆம் இடத்துல நீசமாயிட்டாரு. சூரியனோட குரு பார்வையில இருக்கிறதுனால அவருக்கு வேலை இது கிடைக்குமா? குரு பார்வையோ சனி பார்வையில இருக்கிறதுனால அவர் கவர்மெண்ட் வேலை பார்த்தாரா? இல்ல 2ஆம் அதிபதி ரிஷபத்துல இருக்கிறதுனால கவர்மெண்ட் வேலை கிடைச்சதா அவருக்கு? சனியும் குருவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. புதனுக்கு சப்போர்ட் பாருங்க. புதனுக்கு சப்போர்ட் பண்ணுது. சனி 10ஆம் பார்வையா புதனை பாக்குறான். குரு வந்து 5ஆம் பார்வையா புதனை பாக்குறான். அதனால அவருக்கு வேலை. இத நான் எப்படி தெரியுமா சொன்னேன்? 10ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யாரு? குருவும். கன்னியா லக்னத்துக்கு 2 கூடிய சுக்கிரன் எங்க இருக்கான்னு பாருங்க. ஸ்தான பலம் கொடுக்குறானா? ஆமா, ஸ்தான பலம் கொடுக்குறான். பாகியஸ்தானத்துல இருக்கான். சந்திரன் உச்சம் பாகியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இருக்கான். லாபாதிபதியும் அதாவது சந்திரனும் 2 கூடையவனும் சேர்ந்துட்டானா? சேர்ந்து லாபாதிபதி உச்சமாயிட்டானா? ஆமா. அப்புறம் அதான் அதனாலதான் அதான் நான் சொன்ன பாருங்க, சுய ஆய்வும் வேணும். நான் சொல்றத மட்டும் ஒரே லைன் கான்செப்ட்ல 2-11 சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா அதை விட யோகம். ஆமா, 2-11 லாபாதிபதி பாகியஸ்தானத்துல இருக்காப்ல. அதுவும் சப்போர்ட் பண்ணுது. அதான் கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி 10 கூட நீசம் 7ஆம் இடத்துல. அதான் 7ஆம் இடத்துல நீசமா இருந்தும் 10 கூடையவன்
நீசம் பெற்றிருந்தும் கூட அந்த ஜாதகத்துக்கு 6 கூடைய சனி, சனி, ஆமா, சனியோட பார்வை 10ஆம் பார்வையா இருக்கு. 5 10ஆம் கூடையவன், பார்வையா, 5 கூடையவன்ல, ஆமா 9 கூடைய சூரியன் சுக்கிரனா, ஆமா அவன் அதான் 2ஆம் அதிபதியா அவன் வந்து பாக்கியாதிபதியா அவன் வரான். பதிவை, ஆமா 2 9க்கு அதிபதி 11ஆம் அதிபதி சேர்ந்து ஆட்சி பெற்று சனி தன்னுடைய 10ஆம் பார்வையை எங்க பதிவு செய்யறான்? புதனை பாக்குறான். 7ஆம் இடத்தை. சரிங்களா? அது தசையும் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்ததுன்னா வருமானத்துல டிஸ்டர்பன்ஸே இருக்காது. பார்த்தேன் சார், நான் பார்த்திருக்கேன், உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பாக்குறத விட வேணா பெருசா பாத்துட போறேன். இல்ல சார், ஐயோ என்னெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு எதுங்காதுங்க சார். எனக்கு இவன் சொல்ற மாதிரி சிவாஜியும் நாகேஷும் பேசுற மாதிரி கேள்விகள் கேட்கத்தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது. அப்படிலாம் கிடையாது. சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நன்றிம்மா, நன்றி. அருமையா இருந்துச்சுப்பா, அருமையா இருந்துச்சுப்பா. நன்றிம்மா, நன்றி. ஓகே, சரி சரி, ஏறக்குறைய நம்ம 1.5 மணி நேரம் கடந்துட்டோம். மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி சார். நன்றி நன்றிப்பா, சார். எல்லாருக்கும் வாழ்க நன்றி. வளமுடன். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ நன்றி. சார் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார்.